வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் வந்தாச்சா? சரி, இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான டயக்னோஸ்டிக் டூல் பத்தி பார்க்க போறோம். பூஞ்சை தொற்றுகளை, அதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸை கண்டுபிடிக்க உதவுற ஃபங்கல் கல்ச்சர் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை எப்படி பண்றாங்க, அதோட ஸ்டெப்ஸ் என்னன்னு ஒன்னொன்னா விரிவா பார்க்கலாம். இப்போ ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு உடம்புல ஒரே அரிப்பு, தோல் செதில் செதிலா உரியுதுன்னு சொல்றாங்க. உடனே இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா தான் இருக்கும்னு நம்மால முடிவு பண்ணிட முடியுமா? முடியாது இல்லையா? ஏன்னா இதே மாதிரி அறிகுறிகள் பாக்டீரியா தொற்றுனால கூட வரலாம். அப்போ சரியான காரணம் என்னன்னு நம்ம எப்படி உறுதியா கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் நமக்கு லேப் டெஸ்ட்ஸ் ரொம்ப உதவுது. சரி, டெஸ்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம தேட போற எதிரி யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த பூஞ்சைகள், அதாவது ஃபங்கைனா என்ன, அதுங்க எப்போ நமக்கு நண்பனா இருக்கு, எப்போ எதிரியா மாறுதுன்னு நாம புரிஞ்சுக்கிட்டாதான் நோயை சரியா கண்டறிய முடியும். அதுதான் முதல் படி. பூஞ்சைகள்ங்கிறது ஈஸ்ட், அப்புறம் இந்த பூஞ்சாலம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி உயிரினங்கள் தான். இதுங்க எங்கேயோ ரொம்ப தூரத்துல இல்ல, நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. மண்ணுல, காத்துல, ஏன் நம்ம உடம்புக்குள்ளேயே கூட பல வகையான பூஞ்சைகள் எந்த பிரச்சனையும் பண்ணாம சும்மா வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனா சில சமயம் சில குறிப்பிட்ட வகைகள் மட்டும் கட்டுப்பாட்டை மீறி வளர ஆரம்பிச்சிடும். அப்பதான் நமக்கு இன்ஃபெக்ஷன் வருது. இந்த இன்ஃபெக்ஷன்ஸை நம்ம ரெண்டு பெரிய வகையா பிரிக்கலாம். எதை வச்சுனா, அது நம்ம உடம்புல எந்த பகுதியை பாதிக்குதுங்கிறத வச்சுதான். ஒன்னு உடம்போட மேற்பரப்புல, அதாவது வெளியில ஏற்படுற தொற்று. இன்னொன்னு உடம்புக்கு உள்ள ஆழமா போய் உறுப்புகளை பாதிக்கிற தொற்று. இந்த மேலோட்டமான தொற்றுகள் ரொம்பவே சகஜம். உதாரணத்துக்கு சேற்றுப்புண், அதாவது ஆத்லீட்ஸ் ஃபுட், இல்லனா படர்தாமரை, ரிங்வார்ம்னு சொல்றோம்ல, அதெல்லாம் இதுக்குள்ளதான் வரும். இது நம்ம தோல், நகம்னு வெளிப்பகுதிகளை தான் பாதிக்கும். கொஞ்சம் தொந்தரவா இருக்குமே தவிர பொதுவா உயிருக்கு ஆபத்தானதெல்லாம் கிடையாது. ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த ஆழமான தொற்றுகள். இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இது நேரா நம்ம ரத்தம், நுரையீரல், ஏன் மூளை வரைக்கும் கூட போகும். குறிப்பா யாருக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கோ அவங்களுக்கு இந்த வகை தொற்றுகள் உயிருக்கே ஆபத்தா முடியலாம். ஆஸ்பெர்சிலோசிஸ்னு ஒரு தொற்று இருக்கு. அது நுரையீரலை ரொம்ப மோசமா பாதிக்கக்கூடியது. சரி, இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஒரு தொற்று பூஞ்சையால தான் வந்திருக்குன்னு நாம எப்படி உறுதி பண்றது? அதுக்கு நாம பயன்படுத்துற முக்கியமான கருவி எது? வாங்க, நோயறிதலுக்கான அந்த முக்கியமான கருவியை பத்தி இப்ப விரிவா பார்க்கலாம். இங்கதான் இந்த பூஞ்சை வளர்ப்பு சோதனை ஒரு ஹீரோ மாதிரி உள்ள வருது. ஏன்னா பாருங்க, இந்த ஒரே டெஸ்ட்டை வச்சு தொற்றுக்கு காரணம் பூஞ்சைதானான்னு முதல்ல உறுதிப்படுத்தலாம். ரெண்டாவது, அது என்ன வகையான பூஞ்சைன்னு கண்டுபிடிக்கலாம். மூணாவது, அது தெரிஞ்சாதான் அதுக்கு எந்த மருந்து கொடுத்தா சரியாகும்னு முடிவு பண்ண முடியும். கடைசியா, நம்ம கொடுக்கற சிகிச்சை வேலை செய்தா இல்லையானும் இதே டெஸ்ட்டை வச்சு கண்காணிக்கலாம். பாத்தீங்களா எவ்வளோ பயனுள்ளதுன்னு? சரி வாங்க, இப்போ நாம எல்லாரும் ஆழ்வகத்துக்குள்ள போலாம். ஒரு பேஷண்ட் கிட்ட இருந்து சாம்பிள் வாங்குறதுல ஆரம்பிச்சு ஃபைனல் ரிப்போர்ட் கொடுக்கற வரைக்கும் இந்த முழு செயல்முறையும் எப்படி நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கவனமா பாருங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா இது ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட், மாதிரி சேகரிப்பு, அதாவது எங்க தொற்று இருக்கோ அங்கிருந்து ஒரு சின்ன சாம்பிள் எடுக்கணும். ரெண்டாவது, ஆய்வக வளர்ப்பு, அதாவது கல்ச்சரிங். அந்த சாம்பிள லேப்ல பூஞ்சை வளர்றதுக்கு தேவையான சபுராட், டெக்ஸ்ட்ரோஸ் ஆகர் மாதிரி ஒரு சிறப்பு ஊடகத்துல வச்சு வளர விடுவோம். மூணாவது, நுண்ணோக்கி ஆய்வு. நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்து அது என்ன வகையான பூஞ்சைன்னு கண்டுபிடிக்கிறது. அவ்வளவுதான். சரியான ரிசல்ட் வேணும்னா சரியான இடத்துல இருந்து சாம்பிள் எடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன்னா அங்கிருந்து கொஞ்சம் சுரண்டி எடுப்போம். அதுவே நுரையீரல் தொற்றா இருந்தா அவங்களோட சளி மாதிரி தான் தேவைப்படும். ரத்த ஓட்டத்துல தொற்று இருக்குன்னு சந்தேகம் வந்தா ரத்த மாதிரி எடுப்போம். சோ தொற்று எங்க இருக்கோ அங்கிருந்து தான் சாம்பிள் எடுக்கணும். இப்போ சாம்பிள கல்ச்சருக்கு வச்சாச்சு. உடனே ரிசல்ட் கிடைச்சிடுமா? கிடைக்காது. இங்கதான் பொறுமை ரொம்ப முக்கியம். ஏன்னா பாக்டீரியா மாதிரி பூஞ்சைகள் எல்லாம் கடகடன்னு வளராது. சில வகை பூஞ்சைகள் வளர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், சிலதுக்கு பல வாரங்கள் கூட ஆகலாம். அதனால இந்த சோதனை முடிவுகளுக்கு நம்ம அவசரப்படவே முடியாது, காத்திருந்துதான் ஆகணும். ஓகே, நாம போதுமான அளவுக்கு காத்திருந்தாச்சு. பூஞ்சையும் வளர்ந்துருச்சு, மைக்ரோஸ்கோப்லயும் பார்த்தாச்சு. இப்போ முடிவுகளை தொகுக்கிற நேரம். இந்த முடிவுகள் தான் நோயாளியோட அடுத்த கட்ட சிகிச்சையே முடிவு பண்ண போகுது. ரிசல்ட் ரெண்டே விதமா தான் வரும். ஒன்னு பாசிட்டிவ், அப்படின்னா நாம வச்ச சாம்பிள்ல பூஞ்சை வளர்ந்திருக்குன்னு அர்த்தம், தொற்று உறுதியாயிடுச்சு. இல்லைனா நெகட்டிவ்னு வரும். அப்படின்னா பூஞ்சை எதுவும் வளரல, அவங்களுக்கு இருக்க அறிகுறிகளுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கலாம்னு டாக்டர் புரிஞ்சுக்குவாங்க. இங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்க மனசுல வச்சுக்கணும். பூஞ்சை தொற்றுக்கான சிகிச்சை கொஞ்சம் நீண்ட காலம் எடுக்கும். அறிகுறிகள் குறைய ஆரம்பிச்ச உடனே பேஷண்ட்ஸ் மருந்த நிறுத்திடுவாங்க. அப்படி பண்ணவே கூடாது.
டாக்டர் எத்தனை நாளைக்கு மருந்து சாப்பிட சொல்றாங்களோ அத்தனை நாளும் முழுசா எடுத்துக்கணும். அப்போதான் அந்த தொற்று திரும்ப வராம தடுக்க முடியும். சரி, இவ்ளோ நேரம் நாம இந்த முழு செயல்முறையும் பார்த்தோம் இல்லையா? இதிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான செய்திகள் என்ன? நம்ம பார்த்தது எல்லாம் ஒரு தடவை சீக்கிரமா தொகுத்து பார்க்கலாமா? இன்றைய வகுப்பிலிருந்து இந்த 4 விஷயத்த நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். 1. பூஞ்சைகள் நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. 2. அதனால வர்ற தொற்றுகள் ஒரு சாதாரண தோல் அரிப்புல இருந்து உயிருக்கே ஆபத்தான நிலைமை வரைக்கும் போகலாம். 3. பூஞ்சை வளர்ப்பு சோதனை தான் சரியான நோயறிதலுக்கும் சரியான சிகிச்சைக்கும் ஆதாரம். 4. ரொம்ப முக்கியமா, சிகிச்சையை முழுமையா முடிக்கணும், பாதியில நிறுத்தவே கூடாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த விளக்க வகுப்புல கலந்துகிட்டதுக்கு நன்றி. மருத்துவ ஆய்வகம் பத்தி இது மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஸ்கிரீன்ல தெரியுற தமிழில் மருத்துவ ஆய்வகம் யூடியூப் சேனல்ல ஒரு தடவை பாருங்க. சரி, நாம அடுத்த வகுப்புல சந்திக்கலாம்.